الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்கவல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமானிதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். நிச்சயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் இது நிரந்தரமானதல்ல. ஒரு நாள் இது முடிந்தே தீரும், அழிந்தே தீரும். இந்த வாழ்க்கையானது இரண்டு வகையான சிறைக்கூடங்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது. ஒரு சிறைச்சாலை தாயுடைய கருவறை, அடுத்த சிறைச்சாலை எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ரொம்ப பயங்கரமான சிறைச்சாலை. அது இந்த உலகத்தில் உள்ள சிறைகளை போன்றல்ல, அது மன்னரை என்கின்ற அந்த கபுரறை. தாயுடைய கருவறை, அங்கிருக்கின்ற கபுரறை, இந்த இரண்டுக்கு மத்தியிலே வாழுகின்ற இந்த வாழ்க்கை. அந்த இரண்டு சிறைகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்னவென்றால், இரண்டு சிறைகளுமே இருட்டானது, இரண்டு சிறைகளுமே நெருக்கடியானது. புலுமாத்தின் சலாஸ் என்று தாயுடைய கருவறை என்ற சிறையை பற்றி குர்ஆன் பேசுகின்ற பொழுது அது சாதாரண இருள் அல்ல. மூன்று வகையான இருள்களுக்கு மத்தியிலேதான் எந்த குறையும் இல்லாமல் மனிதன் விசேஷமாக சிருஷ்டிக்கப்படுகிறான். அல்லாஹ் குதரத்துள்ளவன். அது ஒரு இருட்டறை மாத்திரமல்ல, அது ஒரு நெருக்கடியான அறை. அதே மாதிரி கபரும் ஒரு இருட்டறை, அதுவும் ஒரு நெருக்கடி. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், கருவறை என்ற சிறையிலிருந்து ஒரு வாட்டி வெளியே வந்து விட்டோம் என்றால் திரும்ப அந்த சிறைக்குள்ளே யாராலும் நுழைய முடியாது. கபரு என்றால் அந்த சிறைக்குள்ளே ஒரு தடவை உள்ளே போனால் அங்கிருந்து யாராலும் வெளியே வரவும் முடியாது. தாயுடைய கருவறையில் இருந்து வெளியே வந்து விட்டால் அந்த சிறைக்குள்ளே திரும்ப போகவும் முடியாது. கபரு என்ற சிறைக்குள்ளே நுழைந்து விட்டால் அங்கிருந்து உயிரோடு யாரும் எழும்பி வரவும் முடியாது. இவ்வளவு பயங்கரமான இரண்டு சிறைகளுக்கு மத்தியிலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கணக்கை சம்பந்தப்படுத்தி இந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். அது உருண்டோடிக்கொண்டே போகிறதே, மிக வேகமாக விரைந்து சென்று கொண்டே இருக்கிறது. எது நின்றாலும் நேரம் நிற்காது, இரவு நிற்காது,
பகல் நிற்காது. ஒவ்வொரு நாளும் முடிகின்ற பொழுது ஒரு கிழமை முடிந்துவிடும். ஒரு வாரம் முடிந்தால் 4 வாரங்கள் ஆகிவிட்டால் ஒரு மாதம் முடிந்துவிடும். மாதம் முடிய முடிய 12 மாதங்கள் முடிந்துவிட்டால் வருடம் முடிந்துவிடும். இப்படி ஒவ்வொரு வருடமாக கழிந்து கொண்டு செல்கிறது. பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் எத்துணை ஆண்டுகள் அல்லாஹுவால் அமானிதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அஜலை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். அது எப்ப வரும், எப்படி வரும், இரவுல வருமா, பகல்ல வருமா, வீட்டுக்குள்ளே வருமா, வைத்தியசாலையிலே வருமா, அல்லது பள்ளிவாசலுக்குள்ளே வருமா, பாதையோரத்திலே வருமா, யாருக்கும் சொல்ல முடியாது. எந்த நேரமும் வரலாம், திடீரென்று வந்து பிடிக்கலாம். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் இந்த முஹர்ரமுடைய மாதத்தின் ஆரம்பத்திலே நாம் இருக்கிறோம். பல விடயங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த முஹர்ரமுடைய மாதம் இது அல்லாஹுடைய மாதம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஷஹ்ருல்லாஹ் அல்லது ததுஊனஹுல் முஹர்ரம், நீங்கள் முஹர்ரம் என்று அழைக்கிறீர்கள். ஆனால் இதற்கு நான் சொல்லுவதாக இருந்தால் இதை அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லுவேன். அல்லாஹோடு இணைந்த ஒரு மாதம், அற்புதமான மாதம். பைத்துல்லாஹ் என்பது கஅபத்துல்லாஹ்வுக்கு சொல்லப்படுகிறது. அது அல்லாஹோடு இணைந்திருப்பதன் மூலமாக அது எவ்வளவு பெரிய பரக்கத்தை அது அடைந்திருக்கிறது என்றால், அங்கே போய் ஒரு மனிதன் ஒரு தொழுகை தொழுதால் ஏனைய இடங்களிலே பள்ளிவாசலிலே 1,00,000 தொழுகின்ற தொழுகையை விட தொழுகைக்குரிய நன்மை அந்த அல்லாஹுடைய வீடு என்று அல்லாஹுவால் இணைக்கப்பட்ட, அல்லாஹுவை கொண்டு இணைக்கப்பட்ட, நிஸ்பத்து செய்யப்பட்ட அந்த பைத்துல்லாஹுக்கு இருக்கின்ற சிறப்பை போலவே இது அல்லாஹுடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்திருக்கிறார்கள். இது சாதாரணமான மாதம் அல்ல. இந்த முஹர்ரமுடைய முதல் 10, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10, ரமதானுடைய இறுதி 10 ஆக விசேஷமான 3 10கள். இந்த 10கள் அதிவிசேஷமானது. அதிகமான நபிமார்கள் துன்பங்கள், துயரங்கள் அவர்களை பிடித்திருந்த இன்னொரு பல வகையான சோதனைகள் நீக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்திலே வருகின்ற ஆஷூராவுடைய தினம். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் ஆஷூராக்களை கடந்து சென்றிருக்கிறோம். நோன்பு பிடித்திருக்கிறோம் அல்லது பிடிக்காமல் விட்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடம் முடிய முடிய எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் நான் எவ்வளவு வேகமாக நெருங்கி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் குடிகொண்டிருந்த எத்துணை பாவங்களை நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிருக்கிறேன் என்பதை இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தலைப்பாக நான் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்திருப்பது ஒன்றிருக்கிறது, ஆஷூராவுடைய நோன்பு. அதை ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். அந்த நோன்பை நாம் பிடித்தால் ஒரு வருடத்துடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னித்து விடுகிறான். ஆக விசேஷமான ஒரு நாள் அந்த ஆஷூராவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று கேள்விப்படுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோன்பை எந்த நோக்கத்திற்காக நீங்கள் பிடிக்கிறீர்கள்? இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கொடுங்கோலை விட்டு பாதுகாக்கப்பட்ட நாள். இன்று முழு உலக இஸ்லாமிய மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை எப்படி பூண்டோடு அழிக்கலாம் என்று பெரும்பெரும் வல்லரசுகள் எல்லாம் சதித்திட்டம் தீட்டப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இதே ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். எனவே அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள். யகூதிகளும் இதற்காகத்தான் அந்த நாளிலே நோன்பு நோக்கிறார்களே யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஇன் பகீது இலா காபில் லஅஸூமன் அத்தாஸி. அப்படியா, நான் நோன்பு பிடிக்கிற அதே நோன்பை யகூதிகளும் பிடிக்கிறார்களா? நோன்பு பிடிக்கிற விடயத்தில் கூட அவர்களுக்கு நாம் ஒத்துப்போக கூடாது என்று நினைத்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்திருந்தால் 9வது நாளையும் சேர்த்து பிடிப்பேன் என்று அவர்கள் வாதா செய்தார்கள். அந்த வருடம் வருவதற்கு முன்னாலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். ஆக ஆஷூராவுடைய நோன்பு என்று வருகின்ற பொழுது அது முஹர்ரமுடைய 10வது நாளை குறிக்கிறது. இந்த வருட ஆஷூரா ஹிஜ்ரி 1447 முஹர்ரமுடைய ஆஷூரா சரியாக பிறை கணக்கு எங்களுடைய நாட்டை பற்றி எடுத்து பார்க்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை பகல் எங்களுடைய வாயிலே நோன்பு இருக்க வேண்டும். தாசுவா என்றால் இன்றைய இரவு, அதாவது நாளை சனிக்கிழமை நாம் நோன்பு வைக்க வேண்டும். இந்த 2 நாள் நோன்பு வைப்பதிருக்கிறது. சூமு யௌமன் கபிலஹு அவு யௌமன் பஅதஹு, அஹ்மதுடைய ரிவாயத். ஒன்று அந்த ஆஷூராவுடைய நாளைக்கு ஒரு நாள் முந்தி நோன்பை பிடித்துக் கொள்ளுங்கள்,
அல்லது ஒரு நாள் பிந்தி நோன்பை பிடியுங்கள். வெறும் அந்த ஆஷுராவுடைய ஒரு நாளை மாத்திரம் பிடித்து விடாமல் குறைந்தது 2 நோன்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். தனியும் ஞாயிறும் பிடிக்கலாம், அல்லது ஞாயிறும் திங்களும் பிடிக்கலாம். எப்படியோ ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் பிடித்தாக வேண்டும். அதுதான் ஆஷுராவுடைய தினம். அந்த தினத்திலே ஹதீஸிலே வருகிறது, அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தன்னுடைய குடும்பத்திற்கு வாரி வாரி செலவழித்துக் கொள்ளுங்கள். இருக்கின்ற குடும்ப ஏழைகளுக்கு நீங்கள் அதிகமாக அதிலே நீங்கள் நஃபகாக்கள் சதகாக்கள் செய்தால் உங்கள் ஒரு வருடத்துடைய முழு பொறுப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே குடும்பத்தினர்கள் மாத்திரமல்ல, அக்கம் பக்கத்தில் உள்ள அயலவர்கள், வசதி வாய்ப்பு குறைந்தவர்கள், அவர்களுக்கும் நாம் தாராளமாக எங்களால் முடியுமான சதகாக்களை செய்வோம். பலாய் முசீபத்துகள் நீக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது, ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. எனவே எங்களால் முடியுமான அமல்களை செய்வதோடு மேலதிகமாக நோன்பையும் நாம் நோட்போம், சதகாக்களையும் நாம் செய்வோம். குர்ஆன் திலாவத், தொழுகைகள் போன்ற அமளிபாதத்துகளில் குடும்ப சகிதம் நாம் ஈடுபட வேண்டும் என்பதை முதற்கண் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அத்தோடு இந்த மாதத்துடைய நோக்கம் சொல்லப்பட்ட மாதிரி அதிகமான நபிமார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் கரையொதுங்கிய நாளும் இந்த ஆஷூராவுடைய தினம் என்று சில முஹத்திஸீன்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். சில ஹதீசுகளை ஆதாரமாக வைத்து எப்படியோ பல நபிமார்கள் அவர்களுடைய துன்பங்கள் நீக்கப்பட்டிருக்கிற இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு மத்தியிலே பொதுவாக பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்று துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் முசீபத்துகளும் தர்த்திரியமும் இல்லாமல் வாழ்பவர்கள் மிக குறைவானவர்களே. அவரவருடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு வகையான கவலைகளோடுதான் உலக மக்கள் நடமாடி திரிகிறார். வெளிவே வேஷத்திற்கு தோற்றத்திற்கு அவர்கள் சிரித்த முகத்தோடு நடமாடினாலும் உள்ளத்திலே ஆயிரம் கவலைகளை வைத்துக் கொண்டே நடமாடுகிறார். ஒரு மதரசா, ஒரு பாடசாலையிலே மாணவர்கள் எடுத்தால் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான கவலை, ஆசிரியர்களை எடுத்தால் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு வகையான கவலை, முதலாளிமாரிடத்திலே ஒரு வகையான கவலை, தொழிலாளிகளிடத்திலே ஒரு வகையான கவலை, நாட்டு மக்களுக்கு ஒரு கவலை, நாட்டை ஆட்சி செய்பவர்களுக்கு ஒரு கவலை. இப்படி கவலைகள் என்று எதுவும் யாரும் அதிலிருந்து தப்ப முடியாமல் தவிக்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இதற்கு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை என்ன? இந்த கவலைகள் நீங்குவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன? பொதுவாகவே கவலைகளை இஸ்லாம் 2 வகைப்படுத்துகின்றது. கவலை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ முடியாது. கவலை ஏதோ ஒரு கவலை அவனை ஆட்கொள்ளும். கவலைகள் 2 வகை. ஒன்று, இந்த உலகம் சம்பந்தமான சதா கவலை, அவருடைய எதிர்காலத்தை நினைத்து கவலை, அவனுடைய ஒரு வீடு அமைய வேண்டுமே, வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுள்ள கவலை, தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் மேல் கவலை, சாலிகான குடும்பம் அமையாதவர்கள் அதை பற்றி கவலை, குழந்தைகள் அவர்களை பற்றி கவலை. இப்படி ஒன்று இருக்கிறதே, உலகத்தை நோக்கிய கவலை இருக்கிறது. இன்னும் ஒரு கவலை இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கவலை. சுருக்கமாக சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலிருந்து அத்துணை ஒட்டுமொத்தமான கவலைகளும் தவிடுபடியாக வேண்டுமா? முஸ்லிம்களே, என்னுடைய உம்மத்தினர்களே, கவலை உள்ளம் என்றால் அதிலே கவலை குடிகொள்ளத்தான் செய்யும். அந்த கவலைக்குரிய இடத்தை நீங்கள் மறுமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அது எப்படி கவலை? உதாரணமாக, ஒரு வீடு இல்லை என்று கவலைப்படக்கூடியவர் யோசிக்க வேண்டும், நான் அந்த வீடு இல்லாமல் கவலைப்படுகின்ற பொழுது என்னுடைய வயசு எத்தனை? குறைந்தது 40 அல்லது 45. திருமணம் முடித்து ஒரு சொந்த வீட்டிலே கொஞ்ச காலம் அல்லது மாமி வீட்டிலே கொஞ்ச காலம், ரெண்டுமில்லாவிட்டால் ஒரு கூலி வீட்டிலே கொஞ்ச காலம், அதற்கு பின்னால்தான் யோசிப்பாரு 40 வயதை அடைகின்ற பொழுது ஒரு காணி துண்டு வாங்க வேண்டும். எப்படியோ ஒரு சீட்டை பிடித்து முட்டி மோதி அவரு ஒரு அமைப்பிலே ஒரு காணி துண்டை வாங்குவாரு. அதற்கு பின்னால் அதிலே வீடு கட்டி முடிக்கின்ற பொழுது பெரும்பாலும் 50 நெருங்கி இருப்பார். இந்த உலகத்திலே அவர் எவ்வளவு காலம் வாழவிருக்கிறார்? 20 வருடம் என்று வைத்துக் கொண்டாலும் மேக்சிமம் இன்னும் ஒரு 20 அல்லது 25 ஆண்டுகள் வாழ்வதற்கு அவர் அந்த வீட்டுக்கு எடுக்கின்ற முயற்சி இருக்கிறதே, அதை எடுப்பதில் தவறல்ல, அது எடுப்பதில் பிழை அல்ல. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, இவர் இந்த கவலையை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே அதற்குள்ள சரியான வசதி வாய்ப்பு எனக்கு கிடைக்காத பொழுது நான் ஒரு நாளும் ஹராத்திலே கை வைத்து விடக்கூடாது, லோனுக்கு போய் விடக்கூடாது,
வட்டிக்கு போய்விடக் கூடாது, அவன் சொந்த வீட்டிலே வாழ்கிறான் என்பதற்காக நானும் சொந்த வீட்டிலே வாழ வேண்டும் என்று சதாவும் அதை நினைச்சு 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 நொந்து நூலாகி உள்ளத்தாலும் உடலாலும் பாதிக்கப்பட்டு அவர் அப்படியே பலகீனத்தை அடைந்து விடாமல் அவர் கவலையை எப்படி மாற்ற வேண்டும் என்றால், இங்கு சொந்த வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கூலிக்காவது ஒரு வீட்டை எடுத்து வாழுகின்ற வாய்ப்பையும் வசதியையும் அல்லாஹ் தந்திருக்கிறானே அது போதும். ஆனால் கபரிலே இடமில்லை என்றால் அடுத்தவருடைய கபரை எனக்கு வாடகைக்கு வாங்க முடியாது. இன்னும் மெஞ்சி போனால் இந்த உலகத்திலே நான் 20 வருடங்கள் தான் வாழவிருக்கிறேன். வாழ்க்கையில் 3/2 பகுதியை முடித்து விட்டேன். இதுவும் எப்படியோ முடியத்தான் போகிறது, அது பிரச்சனை அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே நான் கட்டுகின்ற வீட்டிலே நான் வசிக்கின்ற காலத்தை விட கபருக்குள்ளே நான் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வசிக்கவிருக்கிறேன். எனவே அதற்குண்டான ஏற்பாட்டை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? யாரெல்லாம் தன்னுடைய முழு கவலைகளையும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய கவலையோடு அந்த உள்ளத்தை ஆக்கி விடுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்ற வெகுமதிகளை பாருங்கள். இந்த முழு உலகத்துடைய கவலைக்கும் அல்லாஹ் போதுமானவனாக மாறிவிடுகிறார். அத்துணை கவலைகளும் தீர்க்கப்படுகிறது. கவலை என்ற அந்த உள்ளத்துடைய இடத்தை ஆகிராவுடைய கவலைக்கு கொடுத்தால் அவன் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறுவான். அவன் வாழ்க்கையில் உடலால் அவர் முன்னேறுவாரே, அவர் உள்ளத்தினால் அவர் முன்னேற்றம் அடைவாரே. வாழ்க்கையிலே செழிப்பிருக்கும், உள்ளத்திலே சோர்வு இருக்காது, கவலை இருக்காது. எப்ப பார்த்தாலும் எதையோ இழந்தவன போல சலாம் சொன்னாலும் ஒரு 5 நிமிடத்திற்கு பின்னால் தான் வாய் திறந்து பதில் வருகிறது. பாதை மாற முடியாது. எந்தோ வாகனத்திற்கு அவர் தள்ளாடி முட்டி மோத பார்க்கிறார். சதாவும் கவலை 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 என்று அவரை பார்க்கின்ற பொழுதே எதையோ இழந்தவனை போன்று காட்சி அளிக்க மாட்டார். தென்போடு செயல்படுவார். வாழ்ந்து விட்டோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமாக வைத்தால் உலக கவலைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக மாறுகிறான். செல்வம் என்ற அந்த வஸ்துவை கொண்டு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நிரப்பி விடுகிறான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மாற்றமாக முழு கவலையையும் எப்ப பார்த்தாலும் அவருடைய ஃபியூச்சரை பத்தி தான் கவலை. நீங்க நினைக்கிறீங்களா, தங்கத்தால் கோட்டை கட்டி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய நம்பிக்கை, ஈமான் உள்ள நம்பிக்கை, ஆகிராவின் மீதுள்ள கவலை மாத்திரம் இல்லை என்றால், ஒருத்தரை நேரடியாக வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன். கொரோனாவுடைய பீரியட் முடிந்த ஒரு புதிதான ஒரு நேரம், ஊரு பேர் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, படிப்பினைக்காக சொல்லுகிறேன். இப்படியே போனா எங்க பேசி நிற்கும் ஹஜ்ரத் என்று பேசுறாரு. பக்கத்துல என்ற ஒரு கூட்டாளி ஒன்று இருக்கிறாரு. அதுக்கு பின்னால் அவரோட பேச்சை கொடுத்தா அவருடைய 2 மகன்மாரும் பக்கத்துல இருக்கிறாங்க. சத்தியமான உண்மை கண்ணியமானவர்களே, அவருடைய சொத்து கிட்டத்தட்ட சொத்துக்களில் ஒன்று 200 ஏக்கர் தென்னந்தோட்டத்தை வைத்திருக்கிறார். அவரை பார்த்து நான் ஏற இறங்க பார்த்து ஒரு ஏளனமான சிரிப்பை சிரித்தேன். ஆதியா, 1 ஏக்கர்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் பிச்சாலும் உங்களோட வாழ்க்கையை முடிச்சிறேன். ஒரு நாளைக்கு 1 ஏக்கர்ல இருந்தே, ஒரு மரத்தில் இருந்தல்ல, ஒரு பேச்சத்தில் இருந்தல்ல, 1 ஏக்கரில் இருந்து 100 தேங்காய் பறித்தாலும் 200 தேங்காய், அதை 200 ரூபாய் என்று கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் நாளொன்றுக்கு. இவ்வளவு அதுவல்லாமல் வேறு வேறு வியாபாரங்கள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த கவலையை விட்டு விடுங்கள். சொந்த வீடு இல்லாமல் இந்த கட்டத்திலே சம்பாதிக்க கூட முடியாமல் செய்து கொண்டிருக்கின்ற கடைக்கும் கூலிக்கும் கொடுத்து கொள்ள முடியாமல் வசதி இல்லாமல் திண்டாடுகின்ற இத்தனை பேருக்கு மத்தியிலே 200 ஏக்கரை கையில வைத்துக் கொண்டு, எத்தனை வயசு என்று கேட்டேன். 65 வயசு என்றாரு. இன்னும் எவ்வளவு காலம் உலகத்தில் இருக்க போகிறீர்கள்? கண்ணியமான கனவான்களே, இந்த உலக நோக்கி கவலை வந்து விட்டால் அவனுக்கு 200 ஏக்கர் அல்ல 2000 ஏக்கர் இருந்தாலும் அவன் மனசில நிம்மதி இருக்காது. உள்ளத்தால் அவர் ஏழையாகத்தான் வாழ்வாரு. இவருக்கும் பிச்சைக்காரனுக்கும் மத்தியில எந்த வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? மௌத்துக்கு பின்ன எப்ப பார்த்தாலும் இந்த உலகத்தை பத்தி தான் கவலை. பிள்ளைகள் என்ன செய்யறது, எங்க படிக்க வைக்கிறது, எந்த நாட்டுக்கு அனுப்புறது? சுப்ஹானல்லாஹ். இல்ல கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, கவலைகளை மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை நோக்கி எங்கள் கவனங்களை நாம் திசை திருப்ப வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக இந்த கவலை இல்லாமல் உலகத்திலே வாழ வேண்டுமாக இருந்தால் படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எது நடந்தாலும் அந்த அல்லாஹ்வின் ஏற்பாட்டிலே தான் நடக்கிறது. அந்த ஈமானில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இதைத்தான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம், மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும், யாராக இருந்தாலும் யாரெல்லாம் சாலிகான அமல்களை செய்கிறார்களோ
வஹுவ முஃமின், நிபந்தனை அவர் ஈமான் உள்ளவராக இருக்க வேண்டும், அல்லாஹுக்காக வேண்டியே அந்த அமல்களை செய்ய வேண்டும். இந்த 2 விடயங்களும் ஈமானும் இருக்க வேண்டும், சாலிஹான அமலும் இருக்க வேண்டும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராகட்டும். ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ், இது குர்ஆனுடைய வாதா. இதையும் மீறி ஒரு மனிதனுக்கு கவலை வருகிறது, சோதனை வருகிறது என்றால் அவர் நினைக்க வேண்டும், இந்த சோதனை எனக்கு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளாக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு வராத சோதனையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்காத சோதனைகளா? இது அல்லாஹ்வுடைய சோதனை. மூமினை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அஜபன் லிஅம்ரில் முஃமின், மூமினுடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு ஏதாவது நனவு நடந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறார், அதிலேயும் அவருக்கு நன்மை இருக்கிறது. ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்கிறார், அதிலேயும் அவருக்கு நன்மை இருக்கிறது. ஒரு மூமினுடைய முள் காலிலே ஒரு முள்ளு தேய்த்து விட்டாலும் கூட அந்த முள்ளை தேய்த்த துன்பத்தை அனுபவித்த காரணத்தினாலே, ஈமானுடைய பரக்கத்தினாலே அவர் வாழ்க்கையில் செய்த ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அந்த சோதனை இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது என்பதை ஒரு மூமின் உள்ளத்திலே வைத்தால் எந்த சோதனையாலும் அவன் ஒரு நாளும் துவண்டு போக மாட்டார். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமாக சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், وَإِنْ أَصَابَكَ شَيْءٌ فَلَا تَقُلْ لَوْ أَنِّي فَعَلْتُ كَذَا كَانَ كَذَا. ஏதாவது ஒரு சோதனை முசீபத்து வந்துவிட்டால் ஒரு மூமின் ஒரு நாளும் சொல்லக்கூடாது, நான் இப்படி செய்திருந்தால் அது நடந்திருக்காது, அல்லது நான் இதை செய்திருந்தால் அப்படி ஆகி இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நான் போகாமல் இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது, என் மகனை நான் அனுப்பாமல் இருந்திருந்தால் அவன் மரணித்திருக்க மாட்டான். இப்படியாக பேசுவது இருக்கிறதே, இப்படி பேச வேண்டாம். வலாக்கின் என்றாலும் நீங்கள் சொல்ல வேண்டும், கத்தரல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட முடிவு. வமா ஷாஅ ஃபஅல, அவன் எதை நாடினானோ அதை அவன் நடாத்தியே தீருவான். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி நடந்திருக்கிறது. எதுவும் பேசக்கூடாது, நடந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் நடந்திருக்கிறது. நீங்கள் இந்த ஷரத்து வைத்து பேசுகிறீர்களே, நான் அந்த பொருளை வாங்காமல் இருந்திருந்தால் தப்பி இருப்பேன், முற்பணம் கொடுக்காமல் இருந்திருந்தால் மாட்டாமல் இருந்திருப்பேன், போகாமல் இருந்திருந்தால் நடக்காமல் இருந்திருக்கும் என்று இந்த பேசுகின்ற இந்த நிபந்தனை என்ற இந்த பேச்சு இருக்கிறது, இது ஷைத்தானுடைய எல்லா வாசல்களையும் திறந்துவிடும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தவக்குல் இருக்க வேண்டும். இது உலகத்திலே கவலைகள் என்று வருகின்ற பொழுதே இது மூமின்களுக்கு அல்லாஹ் அவனுடைய தூதர் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆறுதல். வீட்டிலே மரணம் நிகழ்ந்ததா அல்லது ஏதாவது நடந்ததா, எது நடந்தாலும் சில பேர் சொல்லுவார்கள், ஒரு குழந்தை ஊனமாக பிறந்தாலும் கூட எவ்வளவு சொன்னோம், பிரிவில்ல அங்கேயும் இங்கேயும் சுத்த வேண்டாம், அதில் ஏற்பாடுதான் இது என்று சொல்லுகின்ற நேரத்தில் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதுவல்ல, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை நாம் எடுக்கவில்லை என்றால் ஒரு கைப்பிடி அளவிருக்கின்ற கல்போ இன்னொரு பிரச்சனையையும் அது தாங்காது, அந்த கல்புக்கு சின்ன பிரச்சனையையும் அது தாங்காது. அதனாலதான் ஈமானில் கோளாறு உள்ளவர்கள் பிரச்சனை தலைக்கு மேலால் வருகின்ற பொழுதே தற்கொலையில் அவர்கள் தஞ்சமடைகின்ற காரணம் இதுதான். அவர்களால் அதை தாங்க முடியாது, சகிக்க முடியாது. நான் செய்த காரணத்தினால்தான் இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கிறது. சில பாவங்கள் இருக்கின்றன, அதனுடைய விளைவுகள் அவர்களை பிடிக்கும், அது வேறு விடயம். அது என்று வருகின்ற பொழுதே கண்ணியமானவர்களே, சோதனைகள் என்று வருகின்ற பொழுதே அதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதாக நம்ப வேண்டும். அந்த கவலைகள் என்று உள்ளத்திலே வருகின்ற பொழுதே அதை அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. யாரிடமாவது அதை சொல்ல வேண்டும். சொல்லப்படுபவர் எங்கள் கவலைகளை பார்த்து சிரிப்பவராக இருக்கக்கூடாது, ஆறுதல் சொல்பவராக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நெருங்கிய தாய் அல்லது தகப்பன் அல்லது உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீங்கள் பழகக்கூடிய முக்கியமான உலமாக்கள், இவர்களோடு அந்த உலப்பாரத்தை நீங்கள் அதை தணிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோரிடமும் சொல்லுவதற்கு முன்னதாக இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை
இழந்த நேரத்திலே சொன்னார்களே, என்னுடைய முழு கவலைகளையும் கை சேதத்தையும் நான் அல்லாஹ்வின் முன்னாலே சமர்ப்பிக்கிறேன். படைத்த ரப்போடு பேச வேண்டும். தஹஜ்ஜுத் நேரத்திலே எழுந்து அழ வேண்டும். கண்ணீர் வடிய 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 கவலையோடு அல்லாஹுக்கு முன்னால் கல்வியில் உள்ள பாரங்கள் எல்லாம் அந்த கண்ணீரோடு கரைந்து போய்விடும். உள்ளத்தில் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டுவிடும். படைத்த ரப்பிடத்திலே முறையிட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 வருட பணிவிடையிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஏதாவது சோதனைகள் கவலைகள் உள்ளத்திற்கு வருகின்ற பொழுது எப்ப பார்த்தாலும் அவர்கள் வாய் திறந்தால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், கவலைகள் கை சேதங்கள் அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், கோழைத்தனம் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், சோம்பேறித்தனம் இயலாமை இதை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தி தைரி வகஃபி ரிஜால், கடன் மிகைப்பதை விட்டும் அடுத்தவர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று முழு கவலையையும் முதலாவது ஆயிஷாவோடு எங்களோடு பேசுவதற்கு முன்னால் படைத்த ரப்போடு பேசுகின்ற பழக்கமும் வழக்கமும் உள்ளவர்களாக வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அடுத்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக உலக கவலைகள் வருவதற்கு பல நோக்கம் இருக்கும். உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் ஒரு நாளும் பார்த்து ஏங்க வேண்டாம். வாகனத்திலே போறவரை பார்த்து நடந்து போறவர் அல்லாஹ் அவருக்கு வாகனத்தை கொடுத்திருக்கிறார் பாரு, எனக்கு தந்தில்லையே என்று சொல்லி பார்க்கிறதை விட 2 கால்களில் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாரா, அந்த நிலைக்கு அல்லாஹ் என்னை ஆக்காமல் திரகாத்திரமாக நடந்து போகக்கூடிய 2 கால்களை தந்திருக்கிறானே, உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பாருங்கள் என்றார். ரிஸ்கை அளப்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவருடைய கெட்டித்தனம் அல்ல. ஒரு நாளும் உம்மா வாப்பா நானமார் பெரியப்பா சாத்தமார் ஒரே வயசுல இருக்கிற 2 பிள்ளைகள், உன்னோடதான் அவனும் பிறந்தான், அவன் கார்ல போறான், நீ ஒரு புஷ்பைக்காவது வாங்க வக்கில்லாதவனாக இருக்கிறாயே என்று ஒரு நாளும் குழந்தைகளை அடுத்தவரோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம். பேசுவதற்குள்ள முறை அதுவல்ல, அது அவருடைய கெட்டித்தனம் அல்ல. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்துல யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பிரித்திருப்பவர்கள் நாங்க தான் என்று குர்ஆன் சொல்லுகிறதே. எங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காமல் எங்கட தரத்திற்கு கீழுள்ளவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் இதுவெல்லாம் உலகத்திலே வாழுகின்ற வரைக்கும் தான் வரும். ஆனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் மௌத்தா போனால் ஒன்று முஸ்தரிஹாக இருப்பாரு அல்லது முஸ்தராஹு மின்ஹுவாக இருப்பாரு. யார் சொல்ல அப்படின்னா என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவர் உண்மையான ஒரு மூமினாக இருந்தால் இந்த உலகத்தில் இருந்து அவர் மௌத்தா போறதே துஹ்பத்துல் முஃமின் அல் மௌத், ஒரு மூமினுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய கிஃப்ட், அல்லாஹ்வுடைய பாக்கியம். சோதனைகளும் துன்பங்களும் கவலைகளும் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை. மௌத்துடைய நேரத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்த மகள் ஃபாத்திமாவை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? லைஸ லி அபீகி கர்புன் பாதல் யௌம், ஃபாத்திமாவை எனக்காக நீ அழ வேண்டாம். உன்ட வாப்பா இன்னைக்கு படுற கஷ்டம் தான் இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில படுகின்ற கடைசி நாள், இதற்கு பின்னால் கஷ்டமே இல்லாத உலகத்தை நோக்கி நான் ராகத்து பெறுவதற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார்களே. ஒரு மூமின் என்றால் அப்படித்தான், அவருக்கு மௌத்து வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகத்தான் அமையும். அவர் மூமினாக மாற்றமாக ஒரு பாதியாக ஒரு அயோக்கியனாக ஒரு பாவியாக உலகத்திலே வாழ்ந்தால் அவன் இருக்கின்ற வரைக்கும் அவனால் முசீபத்துகளை அனுபவித்தவர்கள் அவர்கள் ராகத்து பெறுவார்கள், அவன் துயரத்திலே போய் வீழ்ந்து விடுவான் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் மௌத்தா போனாலும் எங்களால விட்டு செல்கின்ற அமல்கள் சதகத்தும் ஜாரியாக்கள் எங்கட நல்ல நடத்தைகள் இதற்கு மரணம் வராது. நாம் மௌத்தானா எப்பயோ போய் தொலைய வேண்டியவன் இப்பயாவது தொலைந்து விட்டானே என்று மக்கள் பேச வேண்டுமா? இன்னும் கொஞ்ச காலம் அந்த மனிதர் இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லவா என்று எங்கள் ஜனாதாவை பார்த்து கண்ணீர் சிந்த வேண்டுமா என்பதை முடிவெடுப்பவர்கள் நாங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இறுதியாக கடைசியாக வந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். ஆஷூராவுடைய தினம் தாசுவாவுடைய தினம் 2 நாள் நோன்பு நோக்குவதாக இருந்தால் இன்று வருகின்ற சஹரிலே நீங்கள் அந்த நோன்பை நியத்து வைத்து பிடிக்க வேண்டும். சனியும் ஞாயிறும் பிடிக்க வேண்டும். சனி தவறினால் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பிடித்தாக வேண்டும். ஞாயிறும் திங்களும் அந்த நோன்பை பிடியுங்கள். பிடித்து
ஒரு வருடத்துடைய சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு பிடியுங்கள். சதகாக்களை அதிகமாக செய்யுங்கள். வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை சஹருடைய நேரம், இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு முறைப்பாடு செய்யுங்கள். முழு உலக முஸ்லிம்களுக்காகவும் இஸ்லாத்திற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள். பூத்திருக்கின்ற இந்த புதிய வருடம் கண்ணியமும் பரக்கத்துகளும் செழிப்பும் நிறைந்த ஒரு வருடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலக மக்களுக்கும் ஆக்கி தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித் தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய சகல பாவங்களை மன்னித் தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்து அருள்வாயாக. நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயாக. பலஸ்தீனிலே அவதிப்படுகின்ற முஸ்லீம்களுக்கு உன்னுடைய உதவிக்கரத்தை நீக்கி வைப்பாயாக. யஹூதி நசரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயாக. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கின்ற நல்ல வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.